இந்த சேனலை நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்று நாம் தியானிக்க இருக்கும் வேத வசனம் ஏசாயா 54 அதிகாரம் 10 வசனம். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைபெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலைபெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். எவ்வளவு அழகான ஒரு வாக்குறுதி இது! மலைகள் விலகலாம், குன்றுகள் பெயரலாம். நம்ம வாழ்க்கையில எத்தனையோ கஷ்டங்கள், பிரச்சனைகள் வரலாம். எல்லாம் நம்மை விட்டு போற மாதிரி கூட தோணலாம். ஆனால் இந்த வசனம் என்ன சொல்கிறது தெரியுமா? கர்த்தருடைய கிருபை, அவருடைய அன்பு நம்மை விட்டு என்றைக்கும் விலகாது. அவருடைய சமாதான உடன்படிக்கை என்றைக்கும் மாறாது. யோசிச்சு பாருங்க நண்பர்களே, மலைகளும் குன்றுகளும் எவ்வளவு பெரியது, எவ்வளவு நிலையானதுன்னு நாம நினைக்கிறோம். ஆனால் ஒரு நாள் அது கூட மாறலாம்னு வேதம் சொல்கிறது. ஆனால் கர்த்தருடைய அன்பு, அது அதைவிட பெரியது, அதைவிட நிலையானது. நீங்க எந்த சூழ்நிலையில இருந்தாலும் சரி, கஷ்டத்துல இருந்தாலும் சரி, சந்தோஷத்துல இருந்தாலும் சரி, இந்த வசனத்தை எப்பவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கர்த்தருடைய கிருபை உங்களோட கூடவே இருக்கும். அவருடைய சமாதானம் உங்களை ஒருபோதும் விட்டு போகாது. ஆமென்.